Hello friends, welcome to Press to Teach Deep Dive into Python series-ல இன்னைக்கு நம்ம புதுசா எதுவுமே கத்துக்க போறது இல்ல. லாஸ்ட் வீடியோல சொன்ன எக்ஸசைஸ்க்கான சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்னும் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா மேல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி போய் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ஏரியா கால்குலேட் பண்றது. ஸோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து ரெண்டு இன்புட் தேவை. ஒன்று வந்து லென்த்து, இன்னொன்று வந்து வித். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ லென்த் ஈக்குவல் டு எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் நான் இன்புட்டை கேதர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வித் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆரில் வித்தை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு லென்த் ஆஃப் எஸ்டிஆர் அந்த வேரியபிளை உள்ளே பாஸ் பண்ணுறேன். அண்ட் வித் ஈக்குவல் டு வித் எஸ்டிஆர் அந்த வேல்யூவை உள்ளே பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏரியா கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு வித். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பைத்தானோட மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் பற்றி நம்ம வர வீடியோவில் ஃபுல்லாக டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸ்டார் ஆப்ரேட்டர் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வித் கேட்குது. ஸோ 15 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேல்குலேஷனுக்கு வந்து அது மூவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு இன்புட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்டர் பண்ண உடனே இந்த லைன் நம்பர் 6 வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அண்ட் வித்தை வந்து திரும்ப ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அண்ட் ஃபைனலாக இது கூட மல்டிப்ளிகேஷன் நடந்து நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் அப்படின்னு நமக்கு வந்துடுச்சு. ஸோ திரும்ப ஒரு தடவை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகி 50 அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான், ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் வாங்கிட்டு அதை ரெண்டுத்தையும் ஒரே சிங்கிள் லைனில் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஒரு க்ரீட்டிங் மெசேஜோட. ஸோ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு யூசர் கிட்ட இன்புட் கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்காக லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு என்டர் யுவர் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கன்கார்டினேஷன் நடக்க போகுது. ஸோ கன்கார்டினேட் அப்படின்றது என்னென்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் ஆட் பண்ணுறது தான். ஸோ எனக்கு இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அதை எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ ரெண்டு நேமும் ஒட்டி வந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ ஒரு கேப் வேணுன்றதுக்காக ப்ளஸ் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேப் வேணுன்றதுக்காக அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அகெயின் ப்ளஸ் லாஸ்ட் நேம் அதோட வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா. ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து பிரிஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நேம் பிரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். செகண்ட் நேம் வந்து டு டீச் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ பிரிஸ் டு டீச் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ப்ரோக்ராம். ஸோ வாங்க தேர்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ப்ரோக்ராம் வந்து டிஸ்கவுண்ட் கேல்குலேஷன். ஸோ கேல்குலேஷனுக்கான ஃபார்முலாவும் நான் ஆல்ரெடி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ யூசர் கிட்ட ஒரு ப்ரைஸ் என்னன்னு வாங்கணும் அண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு வாங்கணும். ஸோ வாங்க இந்த எக்ஸசைஸ்க்கான சொல்யூஷன் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸை வந்து கேதர் பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் வந்து கேதர் பண்ணுறோம் இன்புட் யூஸ் பண்ணி. ஸோ இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி நான் ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ வாங்கிக்கிறேன். அண்ட் இன்புட்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது எப்போவுமே ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்படின்றதுனால அதை நான் ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலாவில் நம்மளோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் மைனஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை 100. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள்
நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு வரப்போ நம்ம வந்து போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி அவுட்புட் மட்டும் என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ வாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ஒரிஜினல் கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 அப்படின்னு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் இந்த சொல்யூஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.